இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, அகற்று 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 கடின உள்ளம் தான் என்ற நிலை. இதை நமது வாழ்க்கையிலிருந்து நாம் முற்றிலுமாக இந்த இரண்டு சிந்தனைகள் அகற்றப்படுகிற பொழுது உண்மையின் ஆசீரை பெற்றுக்கொள்ள முடியும். இறைவனோடு நாம் முழுமையாக இணைந்து வாழ முடியும் என்ற ஒரு ஆழமான கருத்தினை இறைவன் சொல்லித்தர விரும்புகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம் வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இளமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, கடின உள்ளம் தான் என்ற நிலை இயேசுவின் சீடர்களின் கவனத்தை முழுமையாக அவர்கள் கவன சிதறலை இன்றைய நற்செய்தி நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. தேவையான அப்பங்களை அவர்கள் எடுத்து செல்ல மறக்கிறார்கள். இந்த நேரத்தில் இயேசு அவர்களிடம் பரிசெய்கிறது புளிப்பு மாவு பற்றி உருவகமாக அவர்களுடைய வெளிவேடம், இரட்டத்தன்மை, வன்மம் பற்றி கவனமாக இருக்குமாறு இயேசு அவர்களுக்கு எச்சரிக்கின்றார். ஆனால் அவர்களுடைய எண்ணம் எல்லாம் வீட்டில் விட்டு வந்த அப்பத்தின் மேலே இருக்கிறது. உணவை அளிக்கும் கடவுள் தங்கள் அருகில் இருப்பதை மறந்து தங்கள் வீட்டில் விட்டு வந்த அப்பத்துண்டுகளை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சீடர்கள். என்ன ஒரு பரிதாபம் அன்புமிக்கவர்களே! ஏனென்றால் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பழுகி பெருக செய்து கொடுத்தவர் நம் இறைவன் இயேசு. 7 அப்பங்கள் 4000 பேருக்கு உண்ண கொடுத்து பசியாற்றியவர். ஒன்றுமில்லாத நிலையில் தங்களுக்கு உணவளிக்க வல்லவர் என்பதை அவர்கள் ஏன் மறந்து போனார்கள்? இதற்கு காரணம் தான் என்ன என்று சற்று நமது சிந்தனையை சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது இந்த அறியாமைக்கு காரணம் இவர்களது கடின உள்ளம் தான் என்ற நிலை. இந்த தன்மை அப்படின்னு சொன்ன தான் என்ற நிலை. இயேசு நற்செய்தியில் சீடர்களின் கடின உள்ளத்தை கடிந்து கொள்ளுகிறார் என்பதை மார்க்கு நற்செய்தியாளர் அழகாக தனது மார்க்கு நற்செய்தி இறுதியில் சுட்டி காட்டுகிறார். அதே போல கடின உள்ளம் எதையும் எளிதாக நம்ப விடாது என்பது தான் உண்மை. இதைத்தான் முதல் வாசகத்தில் கடினம் உள்ளம் கொண்ட மக்களை பார்த்து இறைவன் பரிதாபப்படுவதா அல்லது கோபப்படுகிறாரா என்ற ஒரு நிலை புரியாத நிலை இங்கு உணர்த்தப்படுகிறது. மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார், அவரது உள்ளம் துயரமடைந்தது என்று வார்த்தை சொல்லுகிறது. காரணம், கடின உள்ளத்தோடு கடவுளை மறந்து தான் என்ற நிலையில் அகந்தையோடு தாஞ்சோன்றித்தனமாக திரிந்த இந்த மக்களை அழித்தொழிப்பேன் என்று கடவுள் முடிவெடுத்து விடுகிறார். காரணம், கடின உள்ளமும் தீய செயல்களும் முழுமையாக அங்கு தழுவி கொள்ளுகிறது அன்புமிக்கவர்கள். இதனால் தான் நோவாவையும் அவர் குடும்பத்தாரோடும் 2 ஜோடிகளாக விலங்குகளை முழுமையாக அந்த பெட்டகத்துக்குள் அனுப்பி வைத்து பெரும் வெள்ளம் கொண்டு கடின உள்ளம் கொண்ட மக்களை அழித்தொழிப்பதை நாம் பார்க்கிறோம். தான் என்ற நிலை, தன்மை, சிந்தனை. இதற்கு காரணம், எந்நேரம் தங்களை பற்றியே எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் மற்றவர்களை பற்றி நினைக்க மாட்டார்கள். அந்த நிலையில் இவர்கள் தங்கள் வேலை, தங்கள் அப்பத்துண்டுகள், தங்கள் உணவு பை என்று கவனமாக இருந்ததால் இயேசுவின் மேல் தங்கள் உள்ளத்தை பதிய வைக்க அவர்களால் இயலவில்லை. இதனால் தான் யாக்கோபு புத்தகம் 1:18 சொல்லுகிறது, நம் சொந்த நாட்டத்திலேயே நாம் சோதிக்கப்படுகிறோம் என்கிறார். தீய நாட்டம் மயக்கத்தையும், மயக்கம் பாவத்தையும் உருவாக்குகிறது. ஆமன்புக்குரியவர்களே, தனது சொந்த செயலினால் தான் இந்த மக்கள் ஆதியிலே வெள்ளப்பெருக்கினால் அழிக்கப்படுகிறார்கள். இதற்கு காரணம் கடின உள்ளம், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற தான் என்ற அகந்தை குணம். ஆம், கடவுள் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல என்று நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறார். சீடர்களின் எண்ணங்கள் நிழல் போல மாறிக்கொண்டே இருக்கின்றன. இதுவா அதுவா என்னும் அங்கலாய்ப்பில் அவர்கள் இயேசுவை புரிந்து கொள்ளாமல் அவரை விட்டு விலகி நிற்கிறார்கள். முதல் வாசகம் அதைத்தான் தெளிவுபடுத்துகிறது. நிழல் போல எண்ணங்கள் மாறிக்கொண்டே இது வேண்டும், அது வேண்டும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் என் வாழ்க்கை என்று ஓடிக்கொண்டிருந்த மக்கள் அழித்தொழிக்கப்படுகிறார்கள். எனவே நமது வாழ்க்கையில் இந்த கடின உள்ளத்தை அகற்றி தான் என்ற நிலையில் இருந்து நம்மை வெளிக்கொணர்ந்து உண்மையின் சீடர்களாக கடவுளை பற்றி பிடித்துக் கொண்டுவோம். அனைத்து தீய நாட்டங்களை அகற்றுவோம். ஆசீர்வாதம் நம்மை தழுவிக்கொள்ளும். ஜெபிப்போமா?
அன்பு இறைவா, தான் என்ற நிலை இந்த அகந்தை எங்களை விட்டு அகன்று கடின உள்ளம் கொண்டவர்களாக வாழாமல் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு அன்பின் பாதையில் பயணம் செய்ய எங்களோடு தங்கும் ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட்.